மீண்டும் உங்களோடு கூட இந்த காலையில் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது எனக்கு மிகுந்த சந்தோஷம். உங்களுடைய வேதாகம் இருக்கும் என்றால் மீண்டும் ஒரு முறை 118வது சங்கீதத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த காலையிலும் நாம் அந்த அற்புதமான சங்கீதத்திலிருந்து இன்னும் சில வசனங்களை தியானிக்கும்படியாக நான் விரும்புகின்றேன். கடந்த வாரம் தேவன் நமக்காக என்ற தலைப்பில் இந்த அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொண்டேன். தேவன் நமக்காக எழும்புவார், தேவன் நமக்காக யுத்தம் செய்வார், தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற அநேக அற்புதமான சத்தியங்களை நாம் இந்த அற்புதமான அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம். தேவன் நமக்காக என்ற இந்த அற்புதமான சத்தியத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமாளிக்கவும் அதை மேற்கொள்ளவும் தேவன் நமக்கு பலத்தை தருவார். ஏன்னா தேவன் நம் பட்சத்தில் இருக்கின்றார் என்ற ஒரு நிச்சயம் இருக்கும் என்றால் என்ன வந்தாலும் ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கின்றார் என்றபடியால் அது ஒரு பஞ்சமாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் இழப்பாக இருக்கட்டும், நம் பட்சத்தில் தேவன் இருப்பார் என்றால் நிச்சயமாகவே எல்லா காரியங்களும் தேவன் நன்மைக்கு எதுவாக முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் தேவன் நமக்காக என்ற அந்த சத்தியத்தை நாம் முழுவதும் விசுவாசிக்காமல் இருந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு போராட்டமாக இருந்தாலும், என்ன ஒரு தடையாக இருந்தாலும் உடனே பயம் வந்துடும், உடனே நமக்குள்ள ஒரு திகழ் வந்துடும். ஏன்? நமக்குள்ள அந்த வெளிப்பாடும் அந்த சத்தியமும் இருக்காத பட்சத்தில் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் நம்மை சோர்வடைய செய்யும். அதனால தான் இந்த அற்புதமான சத்தியத்தை விசுவாசிப்பது நமக்கு ஒரு மிக பிரயோஜனமான ஒரு காரியம். பக்கத்தில் இருக்கணும், பார்த்து சொல்லுங்கள், தேவன் நமக்காக, தேவன் நமக்காக எழும்புவார், தேவன் நமக்காக செயல்படுவார், தேவன் நமக்காக யுத்தம் செய்வார், தேவன் நமக்காக விளக்காடுவார், தேவன் நமக்காக வழிவாசல்களை திறப்பார், தேவன் நமக்காக எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக முடிப்பார் என்ற இந்த அற்புதமான சத்தியத்தை நாம் இறுக பிடித்து கொள்வது ஒவ்வொரு விசுவாசியின் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. 3 காரியங்களை நான் கடந்த வாரம் சொன்னேன். இந்த வசனங்களை நாம் பார்த்த பொழுது துன்ப நேரத்தில் தேவன் நம்பத்தக்கவர் என்று நான் சொன்னேன். துன்ப நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவது தான் தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். சங்கீதங்களில் அநேக சங்கீதங்களில் அந்த அற்புதமான வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் வாசிக்கிறோம். இக்கட்டான நேரத்தில் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தது போல காணப்படும் பொழுது அப்பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுவது மிக 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 ஒரு முக்கியமான ஒரு காரியம். 2வது நான் சொன்ன கடந்த வாரம், எல்லாரும் நம்மை கைவிட்டாலும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவன் உங்களை கைவிட மாட்டாருங்க. உங்களை இறுக உங்கள் கரத்தை பிடித்து உங்களோடு கூட நடக்கக்கூடிய ஒரு அன்பு பரலோக பிதா நம்முடைய தேவனாக இருக்கின்றார். 3வது நான் சொன்ன காரியம், தேவன் நமக்கு விரோதமாக அல்ல, தேவன் நமக்காக இருக்கின்றார் என்று சொன்னேன். தேவன் இன்றைக்கும் நம்ம மேலே கோபம் நிறைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சாபத்தையும் பிரச்சனையும் ஆண்டவர் இன்றைக்கும் கொண்டு வருவதில்லை. தேவன் நமக்காக அவர் இருக்கின்றபடியால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், பிரச்சனைகள், சாபங்களாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளும்படியாகும், அதன் வழியாக கடந்து செல்லும்படியாகவும் தேவன் நமக்கு பலத்தையும் கிருபையும் தருவார். ஒரு தேவ மனிதன் இப்படியாக ஒரு நாளைக்கு ஒரு தரிசனத்தை கண்டாராம். அந்த தரிசனத்தில் ஆண்டவராகிய இயேசு அமர்ந்திருந்த ஒரு 3 நபர்களை நோக்கி வந்தாராம். ஒரு இடத்துல 3 பேர் உட்கார்ந்திருந்தார்களாம். அவர்களை நோக்கி இயேசு கடந்து வந்தாராம். இந்த முதல் நபரை ஆண்டவராகிய இயேசு பார்த்து அவரை சும்மா சிரித்து தலையை ஆட்டினாராம். அந்த மனிதனும் இயேசுவை பார்த்து சிரித்து தலையை ஆட்டினாராம். 2வது உட்கார்ந்திருந்த மனிதனை நோக்கி இயேசு வந்து அவருடைய கரத்தை அவனுடைய தோளில் வைத்து 2 முறை தட்டி இயேசு அவனை பார்த்தாராம். உடனே அந்த மனிதன் இயேசுவை பார்த்து சிரித்தானாம். 3வது இருந்த நபர், அவன் உட்கார்ந்திருந்த அந்த நபரை நோக்கி இயேசு வந்து அவனை எழுப்பி இறுக கட்டி பிடித்து அவனை அரவணைத்து இயேசு அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாராம். இந்த தரிசனத்தை கண்ட இந்த தேவ மனிதன்
ஆண்டவரிடத்துல கேட்டானா, என்ன ஆண்டவரே, 3 பேரும் உட்கார்ந்துருந்தாங்க, 3 பேருக்கும் இப்படி வித்தியாசமாக நீர் அவங்களோடு கூட இடைபடுறீங்களே, ஏன் 3 பேருக்குமே கட்டி பிடித்திருக்க கூடாதா, அவங்கள அரவணைச்சிருக்க கூடாதா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த விளக்கம் என்னவாக இருந்தது என்றால், அவர் சொன்னாராமா, அந்த முதல் மனிதன் அவன் இருந்த இடம், அவனுக்கு நான் சும்மா பார்த்து அவனை சிரித்து தலையை ஆட்டினாலே அவனுக்கு ஒரு உற்சாகம் இருப்பதை நான் கண்டனால அவனை பார்த்து நான் சிரித்து தலையை ஆட்டினேன். 2வது மனிதன், அவனுக்கு ஒரு உற்சாகம் தேவையாக இருந்தபடியால் அவனை அருகே வந்து அவன் தோளில் தட்டி அவனை நான் உற்சாகப்படுத்தினேன். ஆனால் 3வது இருந்த மனிதன் ஒரு உடைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தபடியால் அவனை எழுப்பி அவனை அரவணைச்சு அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனை நான் உற்சாகப்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், யார் யார் என்னென்ன தேவையில் என் சமூகத்துக்கு வருகின்றார்களோ அவளுக்கு ஏற்ற விதத்தில் நான் ஊழியத்தை செய்யக்கூடிய இரட்சகராக இருக்கிறேன் என்று இயேசு பார்த்தார். இந்த காலையிலும் இதுதாங்க ஆண்டோடைய பிரசனத்தின் மேன்மை. நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்திருந்தாலும் ஆண்டவராக இயேசு இந்த இடத்தில் இந்த காலையில் இருக்கின்றார். ஒருவேளை உங்களை பார்த்து இயேசு ஒரு சிரித்து ஒரு தலையை ஆட்டினாலே உங்களுக்கு போதும், ஆண்டவரே அது போதும் எனக்கு, நான் இங்கிருந்து நான் கடந்து போகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒருவேளை தோளில் தட்டி பரவாயில்லப்பா தொடர்ந்து நட என்று ஆண்டவர் சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒருவேளை இந்த 3வது நபரை போல ஒரு உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில், ஆண்டவரே எனக்கு நீங்கள் எப்படியாவது ஒரு ஆறுதலை தாங்க, எப்படியாவது ஒரு வார்த்தை எனக்கு பேசுங்கள் என்று நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க. நம்முடைய அற்புத இரட்சகர் உங்கள் அருகே வந்து உங்களை எழுப்பி உங்களை இறுக கட்டி பிடித்து, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட நான் நடக்கிறேன், நீ பயப்படாத என்று ஆண்டவர் உங்களை இந்த காலையில் அவருடைய பிரசனத்தில் நிச்சயமாக திடப்படுத்துவார். ஆமென். 118வது சங்கீதத்தில் இந்த காலையில் 2 மிக முக்கியமாக இந்த சங்கீதத்தில் அநேக பிரபலமான வசனங்கள் உண்டு. அநேக காரியங்கள் சூழ்நிலைகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வசனங்கள் உண்டு. இந்த பிரபலமான வசனத்தில் ஒரு மிக முக்கியமான வசனம் 24வது வசனம். அதோடு கூட இன்றைக்கு 25வது வசனத்தை நான் பார்க்கும்படியாக விரும்புகின்றேன். ஸோ 118வது சங்கீதம் 24வது வசனம் எல்லாரும் மனப்பாடமாகவே உங்களுக்கு இந்த வசனம் உங்களுக்கு தெரியும். என்ன வசனங்க இது? கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. அதே போல 25 வாசிங்களேன். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். தேவன் ஆளுகின்றார் என்ற தலைப்பில் இந்த 2 வசனங்கள் அடிப்படையில் நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகின்றேன். தேவன் ஆளுகின்றார். தேவன் நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆளுகின்ற தேவனாய் இருக்கின்றார். ஒரு விமானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காக்பிட் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த காக்பிட்டில் எல்லா விமானங்களும் இது ஒரு பொதுவான ஒரு காரியம் தான். இந்த காக்பிட்டில் 2 நாற்காலிகள் இருக்கும் அங்கே முன்பதாக. அதில் ஒரு நாற்காலியில் கேப்டன் உட்காருவார், இன்னொரு நாற்காலியில் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் உட்காருவார். இந்த 2 பேரும் தான் அந்த விமானத்தை அவர்கள் அந்த வானத்தில் பறக்கும்படியாக இவர்கள் தான் அதை செயல்படுத்துகின்றார். அந்த 2 பேரும் உட்கார்ந்திருக்கின்ற இடத்துல ஐடென்டிக்கலாக அப்படின்னா அதே மாதிரி கருவிகள் தான் 2 பக்கமும் இருக்கும். அப்படின்னா கேப்டன் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அங்கே ஒரு சில விமானங்களில் ஜாய்ஸ்டிக் இருக்கும், சில விமானங்களில் ஆக்சுவலாக ஒரு ஸ்டியரிங் வீல் மாதிரி இருக்கும். அந்த கேப்டனுக்கு முன்பதாக அது இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கு முன்பதாகவும் அதே கருவிகள் தான் இருக்கும். ஸோ இந்த விமானம் அந்த ரன்வேயில் நிற்கும் பொழுது இந்த கேப்டன், அநேக நேரத்தில் கேப்டன் தான் அந்த விமானத்தை பறக்கும்படியாக அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கூட உட்கார்ந்துருப்பார். 2 பேரும் அதை மாற்றி மாற்றி அந்த கண்ட்ரோல்ஸை அவங்க பயன்படுத்துவார்கள். அந்த விமானம் பறக்கும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் உட்கார்ந்துருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் எல்லா விதத்திலையும் அந்த விமானத்தின் கேப்டனுக்கு உட்பட்டு தான் அவர் செயல்படுவார். அந்த கேப்டனுடைய உத்தரவு இல்லாமல், அந்த கேப்டனுடைய அதிகாரம் இல்லாமல் இந்த உட்கார்ந்திருக்கின்ற ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் எதுவும் செய்ய மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும்
நம்மளுடைய வாழ்க்கையின் அதிகாரம் நம் கரத்தில் இருந்தாலும் தேவ பிள்ளைகளாய் இருக்கின்ற நாம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய அதிகாரத்தில் நாம் நடத்துவதில்லை. நம்மளுடைய வாழ்க்கையின் தீர்மானங்களை நாம் சொந்த விருப்பத்தில் நாம் எடுப்பதில்லை. நமக்கு மேலாக ஒரு தேவன், ஒரு அதிகாரி இருக்கின்றார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய அதிகாரத்திற்கு நாம் நம்மை உட்பட்டு அதற்கு நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்றோம். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையிலும் பலவந்தப்படுத்த மாட்டார். யாருடைய வாழ்க்கையிலும் கட்டாயப்படுத்தி அவருடைய நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுவதில்லை. எப்பொழுது தேவன் ஒரு மகளுடைய வாழ்க்கையில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்றால், நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய வாழ்க்கை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் என்று நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற தேவனாய் இருக்கின்றார். அப்படின்னா தீர்மானங்கள் எடுப்பதற்கு அதிகாரம் கொடுத்துட்டார். நீங்க எப்படி வேணாலும் உங்க வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் அதிகாரம் கொடுத்துட்டார். எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கு முன்பதாக அவர் விருப்பத்தின் போல அந்த விமானத்தை பறக்க வைக்கலாம், ஆனால் அவர் செய்ய மாட்டார். ஏன்? அவர் அங்க அமர்ந்திருக்கின்ற வரைக்கும் அந்த கேப்டனுடைய அதிகாரத்திற்கு அவர் உட்பட்டிருக்கின்றார் என்பதை அவர் அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்தில் இருக்கின்றார். இதுதான் தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் செய்கிறோம். நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வியாபாரம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், நம்முடைய எதிர்காலத்தை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், நம்மளுடைய பிள்ளைகளை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், நம்முடைய திருமணம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் நாம் தீர்மானம் எடுக்கலாம். என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். ஆண்டவர் அதை தடுக்க மாட்டார். ஆண்டவர் எந்த விதத்திலும் அதை செய்யாத என்று சொல்ல மாட்டார். ஆண்டவர் நம்முடைய விருப்பத்துக்கு விட்டுருவார். ஆனால் தேவனுக்கு பயப்படுகின்ற தேவ பிள்ளைகள், அவர்தான் என்னுடைய வாழ்க்கை ஆளுகை செய்கின்றார் என்ற நம்பிக்கையும் அந்த உறுதியான விசுவாசத்தை உடையவர்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில என் தீர்மானத்தில் நான் நடக்க விரும்பல, உம்முடைய வழிநடத்தலுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் நடப்போம் என்றால், அப்பொழுது தேவ கரத்தை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் காண்போம். இதுதாங்க கேள்வி. தேவனுடைய ஆளுகைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? தேவனுடைய வழிநடத்தலுக்கு நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அநேக சம்பவங்கள் இயற்கையில நம்ம பார்க்கின்ற பொழுது, அது இயற்கையில தோற்றம் அளிப்பது போல அநேக நேரத்தில் அது காண்பதில்லை. நான் என்ன சொல்றேன்னா, சம்பவங்கள் நடக்கும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, நமக்கு விரோதமாக சத்துரு பல நேரத்தில் பல போராட்டங்களை கொண்டு வரும் பொழுது, நாம் வெறும் இயற்கையின் ரீதியில் மாத்திரம்தான் அதை நாம் சந்திப்போம் என்றால், அநேக நேரத்தில் நிச்சயம் நாம் சோர்வு அடைவோம், அநேக நேரத்தில் தோல்வி அடைவோம் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக விசேஷமான ஒரு விசுவாச உறுதி, நான் இயற்கையில் மாத்திரம் நான் நடப்பதில்லை, நான் வெறும் பார்க்கக்கூடிய காரியங்கள் மாத்திரம் நான் நடப்பதில்லை, நான் விசுவாசத்தில் நடக்கிறேன். நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனை நான் சேவிக்கின்றபடியால், நான் இயற்கையில சந்திக்கின்ற காரியங்கள் எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும், என்னுடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாய் இருக்கின்றபடியால், இயற்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தேவன் மேற்கொள்ளும்படியாக எனக்கு பலத்தையும் கிருபையும் நிச்சயம் தருவார். இது வேதாகமத்தில் அநேக இடங்களில் நடந்த சம்பவங்களை நம்ம பார்க்கும். இஸ்ரவேல் ஜனங்க 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார். விடுவித்த உடனே வனாந்திரத்துக்கு வராங்க. நடந்த முதல் சம்பவம், அவங்க வனாந்திரத்துக்கு வந்த உடனே பார்வோனும் அவனுடைய முழு இராணுவமும் உடனே அவர்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. துரத்த ஆரம்பித்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல செங்கடலுக்கு முன்பதாக அவர்கள் நிற்கும் பொழுது, இயற்கையின் ரீதியில அந்த இடம் ஒரு தோல்வியின் இடமா தான் இருந்திருக்கும். ஏங்க, அந்த செங்கடல் ஒரு தடை, அந்த செங்கடல் ஒரு போராட்டம், அந்த செங்கடல் ஒரு முற்றுப்புள்ளியின் இடமா இருந்தது. அதை அவர்கள் தாண்டி, இயற்கையில அவர்கள் தாண்டி போயிருக்க முடியாது.
அந்த இயற்கையில் அதை பார்க்கும் பொழுது அவளுக்கு பின்பதாக பார்வோனின் அவனுடைய ரதங்கள், அவனுடைய இராணுவம் வருகின்றது. இவளுக்கு முன்பதாக வழி இல்லாத ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவனை சேவித்துக் கொண்டிருந்தபடியால் இயற்கையை மேற்கொள்ளும்படியாக செங்கடலை இரண்டாக தேவன் பிளந்து அதை வட்டாந்தரமாய் மாற்றி அதில் நடக்கும்படியாக வழி இல்லாத இடத்தில் தேவன் வழியை உண்டாக்கினார் என்றால், நீங்களும் நானும் சேவிக்கின்ற தேவன் இயற்கையின் பிரச்சனைகளுக்கு உட்பட்ட தேவன் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்து நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வர தேவன் வல்லவர். நாம் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் இயற்கையின் ரீதியில மாத்திரமல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றபடியால் நாம் பயப்படணும் என்ற அவசியம் இல்லை. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ யெகோவா தேவனுடைய நாமத்திற்கு மாத்திரம்தான் எங்களுடைய முழங்காலை முடக்குவோம் என்று வைராக்கியமாக நின்றார்கள். உடனடியாக அவர்களை கைது செய்து அவர்களை அக்னியில் தூக்கி எறிந்தார்கள். அந்த அக்னியை ஆயத்தப்படுத்தினவர்கள் மரித்தார்கள். ஆனால் அக்னியில் கொல்லணும் என்று நோக்கத்தோடு போடப்பட்டவர்கள் மரிக்கவில்லை. அவருடைய தலையில் இருந்த ஒரு முடி கூட தொடப்படவில்லை. ஏனால் அவர்கள் சேவித்த தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாய் இருந்தபடியால் அந்த அக்னிக்கு நடுவில் நான்காவது நபராக இயேசு இறங்கி அவர்களை அழிக்கும் இடத்தை ஒரு அற்புத இடமாக தேவன் மாற்றினார் என்றால், நீங்களும் நானும் சேவிக்கின்ற தேவன் ஆளுகை செய்கின்றாருங்க. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கின்ற வரைக்கும் நீங்களும் நானும் பயப்படணும் என்ற அவசியம் இல்லை. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் அவர் செயல்படுகின்ற தேவனாய் இருக்கின்றபடியா அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எந்த ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும், எந்த ஒரு தீர்மானமா இருக்கும், அது தோல்வியில முடியாது. அது நிச்சயம் வெற்றியில தான் முடியும். தேவன் எதை துவங்கினாரோ அதை முடிக்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியால் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களோ, எதெல்லாம் ஆண்டவரே என்னால முடியல ஆனா நீங்க செய்யுங்க, என்னுடைய தீர்மானம் இல்லை, என்னுடைய சித்தம் இல்லை, உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று எதெல்லாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களோ அதை தேவன் நிச்சயமாக அற்புத ரீதியில் உங்கள் வாழ்க்கையில நடத்தி அவர் ஆளுகின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அதை நிறைவேற்றுவார். யூதர்களை வெறுத்த ஒரு மனிதன் ஆமான். மொர்தெகாயை மிக அதிகம் வெறுத்த நிமித்தம் அதன் மூலமாக அந்த முழு ஜனத்தையே அழிக்கணும் என்று திட்டம் செய்யறான். ஆமா, அவனுக்கு மொர்தெகாய் மேலதான் கோபம். அவனை ஏதாவது செய்திருக்கலாம். ஆனா சத்ருடைய தந்திரம் அப்படிதான், எல்லாத்தையும் அழிக்கணும். அவ்வளோ ஒரு தந்திரமாக மொர்தெகாய் ஆமானை எழுப்பி இஸ்ரவேல் தேசத்தையே அழிக்கும்படியாக அவன் செயல்படுகின்றான். ஆனா அந்த நேரத்திற்கென்று ஒரு அற்புத பெண்மணியை தேவன் தெரிந்து கொண்டு, அந்த காலத்திற்காகவே தேவன் அவரை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அழியாமல் அவர்கள் காப்பாற்றும்படியாக தேவன் ஒருவரை எழுப்பினார். அப்படின்னா நாம் இயற்கையில காணக்கூடிய சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு பயத்தை தருகிறத போல காணப்பட்டாலும், நீங்களும் நானும் பார்த்து நம்மை சொல்லிக்கொள்ள வேண்டிய காரியம், நான் பார்க்கின்றதை வைத்து நான் நடக்கலைங்க, நான் விசுவாசத்தில் நடக்கிறேன். என் தேவன் என்னோடு கூட இருக்கின்றபடியா காரியங்களை மாறுதலாக முடியும்படியாக தேவன் என் வாழ்க்கையில் செயல்படுவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருப்பது அவசியம். 24 வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்றாரு, இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். முதல்ல அதை சொல்லலாம், இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், கர்த்தர் இந்த நாளை உண்டு பண்ணினார் என்று எப்படி பாச நீங்க சொல்ல முடியும் என்று நீங்க கேட்கலாம். அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்னா நம்ம கடந்த காலத்துல சம்பவித்த சம்பவங்களிலேயே யோசித்து நம்ம வாழ்றோம். கடந்த காலத்துல நடந்த
ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், கடந்த காலத்தில் நடந்த ஒரு மனஸ்தாபமாக இருக்கட்டும், கடந்த காலத்தில் நடந்த ஒரு போராட்டமாக இருக்கட்டும், அதையே நினச்சி கவலைப்பட்டு சில பேர் வாழ்கிறாங்க. இல்லைன்னா இன்னொரு ஜனக்கூட்டம் இன்னும் நடக்காத காரியங்களை குறித்து கவலைப்பட்டு வாழ்க்கையை நடத்துகிறாங்க. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு இது நடந்துருமா, நாளைக்கு அது கிடைக்குமா, நாளைக்கு அதை அவங்க செய்துருவாங்களா என்று நாளைக்கு குறித்து அநேகர் கவலைப்படுறாங்க. ஒன்றா நேற்று குறித்து கவலைப்படுறாங்க, இல்லைன்னா நாளைக்கு குறித்து கவலைப்படுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய கவனம் எங்கே இருக்கணும்னா இங்கே இருக்கணும். இந்த நாள் நான் உண்டு பண்ணின நாள், இதை நீ மறக்காத என்று ஆண்டவர் சொல்கிறார். நேற்றுக்கு நடந்ததை மறந்துடுங்க, நாளைக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது என்றதை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த நாள் ஆண்டவர் உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிறாரு, அதன் மேல் உங்களுடைய கவனத்தை வையுங்கள் என்று தான் இந்த வார்த்தை சொல்லுகிறேன். இந்த நாள் ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் உண்டு பண்ணினார் என்று எப்படி பாச நீங்கள் சொல்லலாம்? நான் சொல்கிறேன், 3 காரணங்களை நான் உங்களுக்கு தரேன். முதலாவது காரணம் என்ன சொல்லுவேன்னா, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவன் தான். சகலத்தையும் சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவன். நீங்கள் வேதாகமத்தின் முதல் புஸ்தகம், முதல் அதிகாரம், முதல் வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, ஆண்டோடைய வார்த்தையில் நாம் பார்க்கக்கூடியது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா இந்த பூமியே சிருஷ்டித்த தேவன் இந்த நாளை உண்டாக்கியிருக்க மாட்டாரா? இந்த நாளுக்கு தேவையான அத்தனையும் உண்டாக்கி இருக்க மாட்டாரா? தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்பது நிச்சயம் என்றால், இந்த நாளையும் தேவன் உண்டு பண்ணினார் என்பதற்கு சந்தேகமே இல்லைங்க. ஏன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் காணப்படுகின்றது. ஆங்கிலத்தில் எனக்கு இது ஞாபகம் இருக்குது, தமிழில் அந்த கரெக்டான வாக்கியம் வரும்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் சொல்ல, and the Lord said it was good. எதெல்லாம் சிருஷ்டித்தாரோ அப்போ ஆண்டவர் சொல்றார், இது நல்லது, இது நல்லது, இது நல்லது என்று. சிருஷ்டித்தவுடன் ஆண்டவர் சொன்னது இது நல்லது என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா ஆண்டவர் சிருஷ்டித்த ஏதும் தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவாக தான் தேவன் சிருஷ்டித்தார். இந்த நாளை தேவன் உண்டாக்கினார் என்றால் அது தீமைக்கல்ல, நன்மைக்காக தான் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். சங்கீதம் 104வது சங்கீதத்தில், இந்த முழு சங்கீதத்தை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, அநேக வசனங்கள்ல ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மேன்மையை குறித்து இந்த சங்கீதக்காரன் அழகாக விவரிக்கிறார். பல காரியங்களை சொல்லி எப்படி ஆண்டவர் இதெல்லாம் சிருஷ்டித்தார் என்று அழகாக வசனமாக விவரிக்கிறார். ஒரு சில வசனங்கள் மாத்திரம் வாசிக்கலாம், ஏன்னா அது நீங்க பார்க்க நான் விரும்புறேன். முதல் 10வது வசனம் வாசிங்களேன், 104:10 வாசிங்களேன். அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது, அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். 13-14 வாசிங்களேன். தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார், உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தி ஆகிறது. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். அதே போல 19-20 வாசிங்களேன். சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும், நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். ஆண்டவருடைய வார்த்தையில பிட்டு அழகா இந்த உலகத்தின் பல அம்சங்களை தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்று சங்கீதக்காரன் அழகாக விவரிக்கிறார். நீங்களும் நானும் இந்த நாளை குறித்து தைரியமா இருக்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, வெளியே போய் வானத்தை அண்ணாந்து பார்த்தா போதும். வானத்தை அண்ணாந்து பார்த்து அவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை ஒரு நிமிடம் ரசித்தீங்கன்னா, அதை படைத்த தேவன் இந்த நாளுக்கு உண்டான அத்தனைய வாழ்க்கையில நிச்சயமாக தேவன் நடப்பிப்பார் என்ற ஒரு உறுதி உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் வரும். 24வது வசனம் வாசிங்களேன், அந்த 104வது சங்கீதத்துல. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய பொருள்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றது. முதல் என்ன, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கின்றது. எவ்வளோ ஞானத்தோடு கூட,
எவ்வளவு அற்புதமாக எல்லாவற்றையும் நீர் படைத்திருக்கின்றீர் என்று இங்கே சங்கீதக்காரர் சொல்றார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணிய நாள் என்று நாம் சொன்னோம் என்றால் நாம் விசுவாசிக்கின்றது இந்த பூமியை சிருஷ்டித்த தேவன் இந்த நாளுக்கு தேவையான அத்தனையும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடப்பிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. இரண்டாவது நான் சொல்லுவேன், ஏன் நாம் இதில் விசுவாசமா இருக்கிறோம் என்றால், பூமியை சிருஷ்டித்தவர் மாத்திரம் அவர் இல்லை, இன்றைக்கும் கர்த்தர் சகலத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். சகலத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறார். கொலோசியர் புத்தகத்தில் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து மிக அழகான வசனங்களை நாம் வாசிக்கணும். முதலாவது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17 வரைக்கும் வாசிங்களேன். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அந்த கடைசி வாக்கியம், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கின்றது என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு நேரம் இல்லை இதில் இன்னும் அதிகமாக இந்த வார்த்தையை பார்ப்பதற்கு. இன்னும் ஆங்கிலத்தில் ஒரு பாடல், சின்ன வயதிலிருந்து பாடின ஒரு பாடல், ஹீஸ் காட் த ஹோல் வேர்ல்ட் இன் ஹிஸ் ஹேண்ட். முழு உலகத்தையே அவருடைய கரத்தில் அவர் பிடித்திருக்கின்றார் என்று. அப்படின்னா எல்லாம் அவரால் நிலை நிற்கின்றது. அதை சிருஷ்டித்து ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு போகல. ஒவ்வொரு நாளும் சூரியன் ஒரு அரை வினாடி தாமதம் இல்லாம இந்த பூமி உண்டாக்கின நாளிலிருந்து இன்றைக்கும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அஸ்தமிக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில ஆண்டவர் இயற்கையில அமைத்த ஒவ்வொரு அம்சமும் ஒரு சின்ன ஒரு அரை வினாடி தாமதம் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்தினார்னா, உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய அத்தனையும் ஆண்டவர் சரியான நேரத்துல, சரியான வினாடியில, சரியான ஒரு அற்புதமான ஒரு நேரத்துல தேவன் நடப்பிப்பாமல் இருப்பாரோ என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவர் அத்தனையும் சிருஷ்டித்தார், அவர் அத்தனையும் ஒரு நிலை நிற்க செய்கின்றார். மூன்றாவது நான் சொல்லுவேன், நான் இப்பொழுது என்னுடைய செய்தியின் தலைப்பு போல, அவர் அத்தனையும் ஆளுகை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றார். சிருஷ்டிது மாத்திரம் இல்லை, அதை நிலை நிற்க மாத்திரம் அவர் செய்யல, இன்றைக்கும் தேவன் அத்தனையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். சங்கீதம் 93வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்களேன். 93வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. ஆங்கிலத்துல அதே வசனம் என்ன சொல்லுதுன்னா, the world stands firm and cannot be shaken. அவர் ஆளுகின்றபடியால் பூமி நிலை மாறாமல் உறுதியாக நிற்கின்றது என்று ஆங்கில வேதாமத்தில் சொல்லப்படுகிறது. அப்படின்னா தேவன் ஆளுகை செய்கின்றபடியால் நீங்கள் நிலை மாறாமல் எங்க ஆண்டவர் உங்களை வைத்திருக்கின்றாரோ அந்த இடத்தில் உறுதியாக இருக்கும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். தேவன் ஆளுகை செய்கின்றனர். அப்படின்னா ஆண்டவர் ஆளுகை செய்வதற்கும் நாம் ஒரு நாளை ஆளுகை செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா இந்த மனப்பான்மை ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்குள்ள இந்த நாளை நாம் ஆளுகை செய்கிறோம் என்று நம்ம யோசித்தோம் என்றால் என்ன நடக்கும் என்றால், நமக்குள்ள ஒரு உரிமையும் பெருமையும் வந்துடும். அப்படின்னா எனக்கு வரணும், இது நடக்கணும், இது செய்யப்படணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள வந்துடும். இது நம்மளுடைய ஆளுகை கீழே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கணும்னா, நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்காமல் போச்சுன்னா கோபம் வந்துடும். இது நடக்காம ஏன் போச்சு? ஏன் நமக்குள்ள அந்த ஒரு உரிமை, எனக்கு இது நடக்கணும், நடந்துதான் ஆயிருக்கணும், அல்ல நமக்குள்ள அந்த பெருமை, இது என்னுடைய நாள் ஆச்சு, இது என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும் என்று அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் துவங்குவோம். ஆனா அதே நாள் நான் ஆளுகை செய்யல,
அவர் ஆளுகை செய்கின்றார் என்ற ஒரு மனப்பான்மையோடு இருந்தோம் என்றால் அந்த நாளை எப்படி பார்ப்போம்னா, ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த ஈவை எப்படியாவது நான் இன்றைக்கு பிரயோஜனமாக பயன்படுத்த எனக்கு கிருபை தாங்க. பாருங்க வித்தியாசத்தை பார்த்தீங்களா? நாம் ஆளுகை செய்யும் பொழுது நினைக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பெருமையும் நமக்குள்ள ஒரு உரிமையும் வருது. ஆனா அவர் ஆளுகை செய்கின்றார் என்ற நம்பிக்கை நமக்குள் வந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தருகின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் அந்த நாளில் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அவருக்கு நன்றியாக இருக்கணும் என்ற மனப்பான்மையோடு கூட நடப்போம். இன்னைக்கு நான் சொல்றதை நீங்க மாத்திக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆளுகைக்கு கீழே இல்லை, அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கு. அவர் ஆளுகை செய்தார் என்றால் ஒவ்வொரு நாள் துவங்கும் பொழுது நீங்க முழங்கால் படிட்டு, ஆண்டவரே மீண்டும் சுவாசிக்கின்ற அந்த சுவாசம் எனக்கு தந்தீங்களே, நன்றி ஐயா. மீண்டும் நான் நடக்கக்கூடிய பலத்தை எனக்கு தந்தீங்களே. நான் எழும்பும் பொழுது இன்றைக்கு என்னுடைய சொந்த படுக்கையிலிருந்து நான் எழும்பினேனே, ஒரு ஆஸ்பத்திரி படுக்கையில நான் எழும்பலையே, இன்றைக்கு நான் ஆரோக்கியமா இருக்கிறேனே. இந்த நாள் நீர் உண்டு பண்ணிய நாள் ஆண்டவரே, அதனால நான் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இதில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, என்னுடைய சித்தம் அல்ல. நீர் இந்த நாளுக்கு எனக்காக வைத்திருக்கின்ற அத்தனையும் நிறைவேறுவதை நான் பார்க்கும்படியாக விரும்புகின்றேன். இதுதான் வித்தியாசம். இந்த மனப்பான்மையில் ஒவ்வொரு நாளும் அவர் கரத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருந்தோம் என்று நாம் விசுவாசித்தோம் என்றால் அந்த நாளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் மாறுகிறோம். இந்த நாள் நம்ம தான் ஆளுகை செய்வோம் என்று யோசித்தோம்னா பிரச்சனைகள் வரும் பொழுது, எதிர்ப்புகள் வரும் பொழுது, நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் வரும் பொழுது சோர்வடைகிறோம். ஏன்? அதை சமாளிக்க, அதை மேற்கொள்ள, அதன் வழியாக கடந்து போக நமக்கு பலன் இல்லை, யுக்தி இல்லை, ஞானம் இல்லை. ஏன்? சாத்தான் பல நேரத்தில் அவனுடைய திட்டம் அதுதான், நம்மளை எப்படியாவது மடக்கடிக்கணும், எப்படியாவது நம்ம அழிக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம துவங்கும் பொழுது அந்த நாளை நம்ம தான் ஆளுகை செய்கிறோம் என்ற அந்த மனப்பான்மையோடு துவங்கினோம்னா நமக்கு விரோதமாக வருகின்ற போராட்டத்தை பார்த்து பயந்து விடுகின்றோம், சோர்வடைகின்றோம். ஆனால் அதே நாள் நான் ஆளுகை செய்யல, அவர் ஆளுகை செய்கிறார் என்ற நம்பிக்கை இருந்ததுன்னா போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம பார்த்து சொல்றோம், இது என்னுடைய நாள் இல்லைங்க, அவர் கொடுத்த நாள். அவர் கொடுத்திருந்தாருன்னா அவர் ஏற்கனவே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். ஏற்கனவே இந்த போராட்டத்திற்கு ஒரு ஜெயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். ஏற்கனவே இந்த யுத்தத்திற்கு ஒரு வெற்றியை தேவன் எனக்கு வைத்திருக்கின்றார். ஆகையால் இந்த நாளை நான் தைரியமாக மேற்கொள்ள போறேன். ஏன்னா தேவன் ஆளுகை செய்கின்றபடியா இந்த நாள் தோல்வியில முடியாது, வெற்றியில் தான் நிச்சயம் முடியும் என்ற ஒரு உறுதி நமக்கு. நம்முடைய மனப்பான்மை ஒவ்வொரு நாளும் துவங்கும் பொழுது இது என்னுடைய நாள் அல்ல, இது நான் ஆளுகை செய்கின்ற நாள் அல்ல, அவர் ஆளுகை செய்கின்ற நாள். அப்படின்னா நாம் ஆளுகை செய்கிறோம்னு யோசித்தோம்னா அந்த தோல்வி வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது முடிவை தவிர வேற எதையும் நம்ம பார்க்க முடியாது, அழிவை தவிர வேற எதுவும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்? நமக்கு அதை மேற்கொள்ளக்கூடிய அந்த ஞானமும் திராணி இல்லைங்க. ஏன்னா அப்படிப்பட்ட போராட்டங்களை சத்ரு நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரான். அதை மேற்கொள்வதற்கு பலனை இழந்துடுறோம். ஆனா அவர் கரத்தில் இந்த நாள் இருக்கின்றது, அவர் ஆளுகை செய்கிறார் என்று நாம் விசுவாசித்தோம் என்றால் நமக்குள்ள இருக்கிற வைராக்கியம் என்னன்னா, எதை அவர் துவங்கினாரோ அதை முடிவு வரையும் தேவன் இருந்து அதை நிலைநிறுத்துவார். ஐயா, என் வாழ்க்கையில தேவன் நன்மை செய்வார் என்று சொல்லியிருப்பார் என்றால் அந்த வார்த்தையை தேவன் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நிறைவேற்றியே தீருவார். 24 வசனத்துல அவர் சொல்லக்கூடியது முதலாவது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினாருங்க. அதை அசட்டை பண்ணிடாதீங்க. இது இந்த நாள் உங்களுடைய ஆளுகைக்கு கீழே அல்ல, அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாள். அதற்கு பின்பதாக இரண்டாவதாக அவர் சொல்லக்கூடியது, இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம், கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்றார். இந்த நாள் அவர் உண்டு பண்ணிய நாளா இருக்கின்றபடியால் நாம் கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லப்படும். பக்கத்தில் பார்த்து சொல்ல, கொஞ்சம் சிரியுங்களேன். ஏங்க ஒவ்வொரு நாளும் இப்படி உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? எல்லாம் இடிந்து விழுந்தது போல, எல்லாம் நாசமா போனது போல ஒவ்வொரு நாள் அதை துவங்கறதுக்கு முன்பதாகவே தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா எப்படிங்க அந்த நாளை வெற்றியோடு கூட முடிக்க முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை அநேக நேரத்தில் மிக அழகாக நடைமுறையாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது.
சொல்லப்படுகின்ற சத்தியம், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணிய நாள் என்று நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா சந்தோஷமா இருக்கணுமா, களி கூறணுமா, மகிழ்ச்சியோடு இருக்கணுமா. அந்த நாள் துவங்கும் பொழுது ஒரு மானை போல துள்ளி எந்திரிக்கணும். துள்ளி எந்திரிச்சு, இந்த நாள் அற்புதமான நாள், இந்த நாள் வெற்றியின் நாள், இந்த நாள் தேவன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். இதுவரைக்கும் தடைப்பட்டது, இன்றைக்கு நான் அதோடைய பதிலை காண்பேன். இதுவரைக்கும் எதெல்லாம் எனக்கு விரோதமாக இருந்ததோ, இந்த நாளில் தேவன் ஒரு உடைந்தோடும் அபிஷேகத்தை எனக்கு தந்து இதை மாற்றி தருகின்ற நாள் தாயா. இது என் விடுதலையின் நாள், இது என்னுடைய சந்தோஷத்தின் நாள், இது என் ரட்சிப்பின் நாள், இது என்னுடைய தேவனுடைய அற்புத கரத்தை காணக்கூடிய நாள் என்று அறிக்கை செய்து துவங்குங்க. நீங்க சொன்ன வார்த்தையின்படி தேவன் அதை நடப்பிப்ப செய்வார். அவனுடைய வார்த்தை இதுதான் சொல்லுகிறது. நம்முடைய நாவில மரணமும் ஜீவனும் உண்டு. அது சத்ரு நல்லா அறிஞ்சிருக்கிறான். உங்களை காட்டிலும் அவனுக்கு தெரியும் உங்க வாயில இருக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் எப்படி தந்திருக்கிறாருன்னு சொல்லி. அதனாலதான் அநேக நேரத்துல நம்ம வாயை வைத்து கெடுதியை கொண்டு வர பல நேரத்துல செயல்படுறோம். உங்க வாயை வச்சே பல நேரத்துல பிரச்சனை வந்துருதுங்க. இந்த வாய் இருக்குல்ல, சரியான வாய் தான். 32 காப்பாளர்கள் ஆண்டவர் வச்சாலும் அத்தனையும் தாண்டி பிடுங்கி வெளியே வருது பாருங்க அந்த நாவு. சில நேரத்தில் அதை அறுத்துட்டாவே நல்லா இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிக மிக கவனிக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம வார்த்தையிலிருந்து பேசக்கூடிய, நம்ம வாயிலிருந்து பேசப்படுகின்ற வார்த்தைகள் மிக வல்லமை நிறைந்த வார்த்தைகள். ஏதோ நான் ஒரு மந்திரம் நான் சொல்லலைங்க, அப்படி நான் சொல்லலை. உங்க வாயில ஏதோ மந்திரம் இருக்கு, தந்திரம், அப்படி நான் சொல்லலை. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அவனுடைய வார்த்தையில சொல்லுது, ஜீவனும் மரணமும் உங்க வாயில இருக்குன்னு சொன்னாருன்னா, அப்ப நீங்களும் நானும் கவனமா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இப்போ உன்னை பார்த்து மரணத்தை பேசாமல் ஜீவனை தானே தேவ பிள்ளைகள் பேசணும். ஒரு காரியத்தை பார்த்து அதை பயத்தை பேசுவதற்கு பதிலாக தைரியத்தை தானே பார்த்து நம்ம பேசணும். ஒரு காரியத்தை பார்த்து தோல்வியை பேசாமல் வெற்றியை தானே நம்ம பேசணும். தேவ பிள்ளைகள் பேசுகின்ற வார்த்தைகளை மாற்ற ஆரம்பிக்கிறோம். நீங்க ஒரு நாளை பார்த்து பேசக்கூடிய வார்த்தைகளை மாற்ற ஆரம்பிங்க. உங்க நாள் மாற ஆரம்பிக்கும், உங்களுடைய எதிர்காலம் மாற ஆரம்பிக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் ஏன் நாம மகிழ்ந்து களி கூறணும்னா, முதலாவது நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் அவர் எப்பொழுதும் நல்லவராயிருக்கின்றார். எப்பொழுதும் அவர் நல்ல தேவன். உலக பிரசித்தி பெற்ற கொரிய தேசத்தில் இருந்த பெரிய சபையின் போதகர், இன்றைக்கு அவர் காலம் அடைந்து விட்டார், டாக்டர் பால் யாங்கிச்சோ சொல்லக்கூடிய ஒரு மிக பிரபலமான ஒரு சொல் எப்பொழுதும் அவர் பிரசங்கத்தில் சொல்லுவார், God is a good God and the devil is a bad devil. இது அடிப்படையான சத்தியம். தேவன் நல்ல தேவன், சாத்தான் மோசமான ஒரு சாத்தான். இதை சொல்லுங்க, தேவன் நல்ல தேவன், தேவன் நல்ல தேவன். இந்த 118வது சங்கீதத்துல முதலாவது வசனத்தை கொஞ்சம் மீண்டும் வாசிங்களேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படிதான் அவர் துவங்குறாரு. முடிக்கும் பொழுதும் கடைசி வசனத்தை வாசிங்களேன் அதே அதிகாரத்துல. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. துவங்கும் பொழுதும் அவர் நல்லவர், முடிக்கும் பொழுதும் அவர் நல்லவர். நடுவுல தீமை நடந்தாலும் ஆரம்பிக்கும் போது நன்மையில ஆரம்பிச்சவர் முடிக்கும் பொழுது நன்மையில தான் முடிப்பார் ஐயா. நீங்க துவங்குற நாள் நன்மையில துவங்கும், நாள் நடுவுல தீமையை கொண்டு வரலாம், ஆனா நாள் முடிவுல நன்மையில தான் அவர் முடிப்பார் ஐயா. அவர் துவங்குறதும் முடிக்கிற தேவனாய் இருக்கின்றபடியால் நம்மளுடைய விசுவாசத்தை துவங்குகிறவனும் அவர் தான், விசுவாசத்தை நிறைவு செய்கின்றவன் அவர் தான். எதை துவங்கினாரோ அதை நன்மையாக முடிக்க தேவன் வல்லவராய் இருக்கின்றார். எனக்கு யோபு புஸ்தகம் ரொம்ப பிடித்தமான ஒரு புஸ்தகம். அதுவும் முதல் அதிகாரத்துல ஆண்டவருடைய அந்த செயலை குறித்து ஒரு திரைக்கு பின்பதாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கணும் யோபு புஸ்தகத்தில்.
சாத்தான் ஆண்டோடைய பிரச்சனத்துக்குள்ளே வரான். ஆண்டவரை பார்த்துக்கார, ஏன் எங்கிருந்துடா வர? அவன் சொன்ன பதில், பூமி எங்கும் சுத்திக்கிட்டு வரேன். இந்த சுத்துற வேலையே சாத்தானுடைய வேலை தான். நீங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அது அவன் தான் செய்கிற வேலை. அதான் ஆண்டவர் இடத்துல சொல்கிறான், எங்கேருந்து வந்தேன்? நான் சுற்றிக்கிட்டே வந்தேன் ஆண்டவர், எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டு வரேன். இந்த சுற்றிக்கிட்டு வரும்பொழுதே பிரச்சனை உங்களை தேடி தான் வருங்க. சரி, அது வேற பிரச்சனை விடுங்க. அவன் சுற்றிட்டு வந்து நான் ஆண்டவனை பார்த்து, என்னுடைய மகன் யோபை நீ பார்த்துருக்கிறியான்னு கேட்குறேன். அவன் சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பதில். அவன் சொல்கிறான், அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? சும்மாவா? அவன் பாருங்க எவ்வளோ இருக்கும் அவனுக்கு. பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், அவன் சும்மாவா ஆண்டவரை பயந்து நடக்கிறான்? எதுக்கு பயந்து நடக்கிறான்னு அந்த 10ஆம் வசனத்தில் காரணத்தை சொல்கிறாரு. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? சரி, அங்கே நிறுத்துங்க. அவனையும் அவனுடைய வீட்டையும் சுற்றிலும் என்ன போட்டிருந்தாராமா? வேலியை போட்டிருந்தார். இது ஏன் இந்த வசனம் இங்கே இருக்குன்னா, அவர் எப்படி செயல்படுறார் என்பதை நீங்களும் நானும் அந்த திரைக்கு பின்பதாக பார்க்கும்படியாக ஆண்டவர் இந்த வசனத்தை வைத்திருக்கிறார். அவன் ஆண்டவரிடத்துல கேட்கணும், அவனே சொல்கிறான், சாத்தானே சொல்கிறான், நிறைய தடவை முயற்சி பண்ணிட்டேன் பூந்து விளையாடுறதுக்கு, ஆனால் முடியல. ஏன்? அவனையும் அவன் வீட்டை சுற்றிலும் நீ ஒரு வேலியை போட்டுக்கிறேன். உங்களையும் பார்த்து சொல்றேன், உங்களையும் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் உங்கள் வீட்டை சுற்றிலும் தேவன் ஒரு வேலியை வைத்திருக்கிறார் ஐயா. உங்கள் வாழ்க்கையில அவருடைய அதிகாரம் இல்லாமல், அவருடைய உத்தரவு இல்லாமல், அவன் ஒரு சுண்டு விரலை கூட உங்க வாழ்க்கையில திணிக்கிறதுக்கு அவனுக்கு அனுமதி இல்லை. அவர் என்னத்தை அவர் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறாரோ அதை மாத்திரம்தான் அவனுக்கு செய்யறதுக்கு உரிமை இருக்கின்றதே தவிர, அவர் உங்களையும் என்னையும் அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியால் பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றோம். தெய்வீக பாதுகாப்பு நம்மேல் இருக்கின்றது. பாதுகாப்பு மாத்திரம் இல்ல, அதற்கு பின்பதாக அவன் என்ன சொல்றான்னா, யோபை பத்தி வாசிங்களா. அடுத்தது, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து, அவனுடைய கைகளின் கிரியும் ஆசீர்வதித்து, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனை மாத்திரம் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணல, பாதுகாத்து கொள்ளல, அவன் கரங்களை நீங்க ஆசீர்வச்சிருக்கீங்க. அவர் என்னெல்லாம் செய்யறாரோ அது பெருகுதையா, என்னெல்லாம் செய்யறாரோ அது ஆசீர்வாதமா இருக்கின்றது என்று சாட்சி யார் சொல்றாங்க? சாத்தான் சொல்றான். இப்ப நான் அவங்கள பார்த்து கேட்கிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் நல்லவரா இல்லையா? அவர் நல்லவருங்க, நன்மை செய்கின்ற தேவனா இருக்கின்றபடியால் நீங்களும் நானும் மகிழ்ந்து களிக்கணும். தேவனை பொறுத்த வரைக்கும், தேவனுக்கு இப்போ உங்களுக்கும் எனக்கும் திடீர்னு ஒரு நாளில் சம்பவிக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை கொடுக்கலாம், திடீர்னு நடக்கலாம், திடீர்னு ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படலாம், அல்ல ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லப்படலாம். ஆனால் ஆண்டவருக்கு அதிர்ச்சி என்ற உணர்ச்சி இல்லை. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவரை யாரும் அதிர்ச்சிப்படுத்த முடியாது. உங்களுடைய நாளை குறித்து ஆண்டவர் எந்த விதத்தையும் ஐயோ இது நடந்துருச்சான்னு ஆண்டவர் யோசிக்கிறதே. ஆண்டவருக்கு ஒரு காரியம் சம்பவிக்கிறதுக்கு முன்பதாகவே அதோடைய ஆரம்பம், அதோடைய நடு, அதோடைய முடிவு எல்லாம் அறிந்திருக்கின்றார். அத்தனையும் அறிந்திருக்கின்ற தேவன் அதை அனுமதித்திருந்தார் என்றால் அவருடைய மகிமைக்காக தான் அதை அனுமதித்திருப்பார். இதில் தான் நீங்களும் நானும் தைரியமாக இருக்கின்ற ஒரு காரியம். இதில் தான் நம்ம மிக நம்பிக்கையோடு இருக்கணும். நாம் ஆராதிக்கின்ற தேவன் நல்ல தேவனாக இருக்கின்றபடியா என் வாழ்க்கையில அவர் நன்மையை செய்வார். இரண்டாவது, நாம் ஆண்டவரை பற்றி நான் சொல்ல விரும்பினது, தேவன் எப்பொழுதும் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் தேவன் வைத்திருக்கின்றார். தேவன் எப்பொழுதும் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அவருடைய நாமம் அற்புதமான ஒரு நாமம். சங்கீதத்தில் ஆபத்து நேரத்தில் அவர் ஒரு புகலிடம், அவர் ஒரு கோட்டை, எல்லா நேரத்திலையும் அவர் இடத்துல தஞ்சமாக ஓடி போகக்கூடிய நம்பிக்கை உடையவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டிற்குள் தேவன் வைத்திருக்கின்றார். ஏன்? அவருடைய நாமம் அதுதாங்க, பாதுகாப்பின் தேவன்.
நம்பிக்கையின் தேவனாய் இருக்கின்றார். அவருடைய சரித்திரத்தில் தோல்வி அடைந்த, கைவிட்ட ஒரு சம்பவம் இல்லை. இதுவரைக்கும் தேவன் யாரையும் கைவிட்டதில்லை. இதுவரைக்கும் தேவன் தோல்வி அடைந்ததில்லை. ஆகையால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் கைவிட மாட்டார். எந்த விதத்திலும் தோல்வியை அடைய தேவன் விட மாட்டார். சில நேரத்தில் நம்ம பொருட்களை வாங்கும் பொழுது நம்ம அந்த பேருக்கு ரொம்ப மதிப்பு தரோம். ஒரு கார் வாங்கணும்னா ஒரு டாட்டாக்கும் டொயோட்டாவுக்கும் வித்தியாசம் இருக்கா? டாட்டா காமிச்சிட்டு போயிடலாம். இல்லை நீங்கள் ஷூ வாங்குறீங்கன்னா ஒரு பாட்டாக்கும் ஒரு நைக்கிக்கும் வித்தியாசம் இருக்கா? கடைக்கு போகும் பொழுதே நமக்கு தெரியும் எந்த 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 கம்பெனி இன்னும் திறம் வாய்ந்தது, இன்னும் நல்லா செய்வாங்க. ஒரு டிவி வாங்கணுன்னா கூட ஒரு சோனிக்கும் சானியோக்கும் வித்தியாசம் இருக்கு. இயற்கையில் நம்ம பொருட்களை வாங்கும் பொழுது அந்த பெயர் புகழை அறிந்து ஒரு காரியத்திற்கு இன்னும் அதிகம் பணத்தை கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்னா, இந்த உலகத்தை உண்டாக்கி இந்த உலகத்தை இன்றைக்கு வரைக்கும் நிலைநிறுத்தி அற்புதமாக நடத்துகின்ற தேவனுக்கு ஒரு பெயர் இல்லையா? ஒரு புகழ் இல்லையா? ஒரு நாமம் இல்லையா? அவர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கின்றபடியால் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கலாம். அவருடைய எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கின்றபடியால் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கலாம். சரி, எனக்கு நேரம் இல்லை. அநேக காரியங்கள் எழுதி வைத்திருந்தாலும் நான் அதை பேசுவதற்கு நேரம் இல்லை. மூன்றாவது, ஏன் நான் சந்தோஷமா இருக்கணும்னா, நான் அடுத்த வசனத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஏன் நாம் மகிழ்ச்சியாக இருந்து களி கூறணும்னா, தேவன் எப்பொழுதும் கரிசனை உள்ளவராகவே இருக்கின்றார். நம்மேல் அதிகம் கரிசனை உள்ளவர். நம்மை விசாரிக்கின்ற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மேல் மிக மிக அக்கறையுடைய தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கின்றார். உங்களை விசாரிக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை அவர் அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்லை, அவருடைய சமூகத்தில் நம்ம வந்து நம் இருதயத்தை கொட்டும் பொழுது, ஜெபத்தில் அவரிடத்தில் நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர் இரக்கமுடைய தேவனாக இருக்கின்றார். நம்மோடு கூட அந்த அந்த பாதையில் நடக்கக்கூடிய தேவனாய் இருக்கின்றார். அவர் கரிசனை உடைய தேவனாய் இருக்கின்றார். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 22வது 23வது வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை விதமாக கூறுகின்றது. வாசிங்களேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதா இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதை சொல்லியிருந்தாவே போதும், அடுத்த வசனம் தேவையில்லை. ஆனாலும் அடுத்த வசனத்துல சொல்லப்படுகின்றது, அவைகள் காலைதோறும் புதியவைகளாய் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது பெரிதாயிருக்கின்றது என்று ஆண்டோட குறித்து சொல்லப்படுகின்றது. அவர் நம்மை விசாரிக்கின்ற தேவன். அவர் நல்ல தேவன். எல்லா காரியங்களும் அவர் தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கின்றபடியால் இந்த நாளை நீங்கள் துவங்கும் பொழுதும், இந்த நாளில் நீங்கள் நடக்கும் பொழுதும் தைரியமாக தலையை நிமிர்ந்து சந்தோஷத்தோடு கூட நடக்க ஒவ்வொருவரும் தீர்மானிப்பது அவசியம். சங்கீதக்காரர் தான் சொல்றாரு, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், ஆகையால் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிரிங்க சிரிங்களேன், கொஞ்சம் சந்தோஷமா இருங்களேன். இதை கேட்டாவது கொஞ்சம் சிரிங்களேன். வந்த மாதிரியே போகாதீங்க, சந்தோஷத்தோடு கூட நீங்கள் திரும்பி போங்க. அடுத்த வசனம் வாசித்துட்டு அதோடு கூட முடிக்க முடியாது விரும்புகிறேன். அடுத்த வசனம் 25ஆம் வசனம் சங்கீதக்காரர் எழுதுறாரு, வாசிங்களேன். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆங்கிலத்தில் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது இந்த இதே வசனம், Save us, we pray, O God. Oh Lord, we pray, give us success. எங்களை ரட்சியும் ஆண்டவரே, எங்களுக்கு வெற்றியை தாரும் என்று சங்கீதக்காரன் எழுதுகின்றார். காரியத்தை வாய்க்க பண்ணும், காரியத்திற்கு வெற்றியை தாங்க, ஜெயத்தை தாங்க என்று சங்கீதக்காரன் இங்கே எழுதுகின்றார்.
அப்படின்னா நான் சொல்லுவேன், பெரிய எதிர்பார்ப்போடு கூட ஜெபிப்பது உங்களுடைய என்னுடைய பொறுப்பாக இருக்கின்றது. என்னங்க, பெரிய எதிர்பார்ப்போடு கூட ஜெபிக்கணும். அசால்ட்டாக ஜெபிச்சிடாதீங்க, சும்மா ஜெபிக்காதீங்க. விசுவாசத்தோடு கூட பெரிய காரியங்களை எதிர்பார்த்து ஜெபிக்கணும். இதுதான் யாப்பேசின் ஜெபம். யாப்பேசின் ஜெபம் அவனுக்கு பெயரும் அவனுக்கு கொடுத்திருந்த தலைவிதி அவனுக்கு ஒரு சாபமாக இருந்தாலும் அவன் ஜெபித்த ஜெபம், என்னுடைய எல்லையை விசாலமாக்குங்க ஆண்டவரே, என்னோடு கூட இருங்க, என்னோடு கூட இருந்து எனக்கு எல்லாவற்றிலும் தீமையிலிருந்து என்னை விலகி காத்து கொள்ளுங்க, எனக்கு வெற்றியை தாங்க என்று அவன் தைரியமாக ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவனுடைய ஜெபத்தை செய்யறான். நீங்களும் ஜெபிக்கும் போது ஒரு தோல்வியின் இடத்திலிருந்து ஜெபிக்காதீங்க, ஒரு எதிர்பார்ப்பின் இடத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில செயல்படுவதை உங்கள் கண்கள் காணும். ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஜெபிப்பது. அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில சத்துரு செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, அந்த ஜெப அறைக்குள் போவதற்கு முன்பதாகவே நம்மை தளர்ந்து நம்பிக்கை இழக்க வைத்து ஒரு சோர்வின் இடத்துல, தோல்வியில் இடத்துல வைக்கணும். ஏன் உள்ள வரும்பொழுது அவரிடத்துல தைரியமாக ஒரு குமாரன் குமாரத்தின் ஸ்தானத்துல வாயை திறந்து கேட்பதை காட்டிலும், அங்கே ஏற்கனவே உள்ள வரும்போது தோல்வி அடைந்து எல்லாம் முடிந்தது போல உள்ள வந்தோம்னா வாயை திறந்து பேசக்கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில பலரை ஜெப அறைக்கு அனுப்புறான். ஆனால் நீங்கள் ஜெப அறைக்குள் போவதற்கு முன்பதாக, முழங்கால் படி செய்வதற்கு முன்பதாக நீங்கள் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய தேவன் எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக செய்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியால் நான் இன்றைக்கு ஜெபிக்கின்ற ஜெபம் ஒரு தோல்வியின் ஜெபம் அல்ல, ஒரு எதிர்பார்ப்பின் ஜெபம், ஒரு வெற்றியின் ஜெபம். தேவன் இதை எனக்கு செய்து முடிப்பார் என்ற எதிர்பார்ப்போடு கூட அவருடைய பிரசனத்திற்குள் நான் வரப்போறேன். இயேசுவினால நீங்களும் நானும் அவருடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்ற ஸ்தானம் அடைந்தவர். அப்படின்னா அவர் இடத்துல கெஞ்சி கேட்டு வாங்கணும்னு இல்லை, அவர் நம்முடைய அப்பா பிதாவா இருக்கிறனால, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் உரிமையோடு கூட தைரியமாக அவருடைய பிரசனத்திற்குள் வந்து அவரை பார்த்து, அப்பா எனக்கு இதை தாங்க, அப்பா இதை எனக்கு செய்யுங்க என்று உரிமையோடு கேட்கக்கூடிய ஸ்தானத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஒரு கிராமத்துல அநேக விவசாயிகள் இருந்தாங்க. எல்லாம் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு கிராமம். ஆனால் ஒரு 2 வருடங்களாக ஒரு வறண்ட நிலம், வறண்ட நிலைமை காணப்பட்டது. மழை இல்லை, யாரும் விவசாயம் செய்ய முடியல, மிகவும் பாடுபட்டார். அடுத்த வருடம் அந்த வருடம் மழை இல்லாமல் போனதென்றால் அவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த கிராமத்தில் இருந்த ஒரு போதகர் என்ன பண்ணாருன்னா, விவசாயிகள் எல்லாரையும் அழைச்சி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், ஆண்டவரிடத்தில் கேட்போம், இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு மழையை நமக்கு தரணும் என்று நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். சனிக்கிழமை வாங்க, நம்ம எல்லாரும் இந்த சகோதரருடைய நிலத்தில் நின்று நம்ம ஜெபிக்கலாம் என்று ஒரு நேரத்தை குறித்து வைத்தாராம். நேரம் வந்த பொழுது அவருக்கே ஆச்சரியமா, கிராமத்தில் இருந்த அத்தனை பேரும் வந்துட்டாங்க ஜெபிக்கும்படியாக, மழை ஆண்டவர் தரணும்னு சொல்லி. எல்லாரும் வந்த பொழுது திடீர்னு அவருடைய இந்த போதகருடைய கண்கள் ஒரு சிறிய பையன் மேலே பட்டதாம். அந்த பையனை பார்த்த உடனே இவருக்கு ஒரே அவமானம் ஆயிடுச்சாம், பாஸ்டருக்கு இவருக்கு ஒரே வெக்கம் ஆயிடுச்சாம். ஏன்னா அந்த பையன் அந்த ஜெபத்துக்கு வந்த பொழுது கையில் கொடையோடு வந்தானாம். இந்த பாஸ்டரும் இவங்க எல்லாரும் மழை தாரும் என்று ஜெபிக்க வந்தவர்கள் மழை தருவார் என்ற எதிர்பார்ப்பு இல்லை. இந்த பையன் ஆண்டவரிடத்துல ஜெபத்தில் மழை தாரும் கேட்க போகிறோம், கொடையோடு நான் போகிறேன், திரும்பி வரும்போது மழை பெய்யும் என்ற எதிர்பார்ப்போடு வரேன். இதுதாங்க எதிர்பார்ப்பின் ஜெபம். நம்மளுடைய சபையில் சிலர் சாட்சி கொடுத்ததை பார்த்து நான் அநேக நேரம் ஆச்சரியப்பட்டிருக்கேன். சிலர் பிள்ளைகள் இல்லாமல் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது சிலர் சொன்னாங்க, இந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாக, கற்பம் தரிக்கிறதுக்கு முன்பதாகவே நாங்கள் கடைக்கு போய் துணியெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டோம். ஏன்?
நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எதிர்பார்ப்போடு கூட ஜெபித்தோம். நாங்கள் ஜெபிக்கின்ற தேவன் காரியங்களை வாய்க்க செய்கின்ற தேவன், காரியங்களை கைகூடி வர செய்கின்ற தேவனாக இருக்கின்றபடியால் அதை நிச்சயம் செய்வார். நான் சொல்கிறேன், இந்த எதிர்பார்ப்பு இருக்கலாம், தான் விசுவாசத்தை மொத்தம் வைத்து ஆண்டோடத்தில் வந்தீங்கன்னா என்றைக்கும் நீங்கள் வெக்கம் அடைய மாட்டீங்க. ஏன்னா விசுவாசம் தேவ ராஜ்யத்தின் பாஷை, விசுவாசம் தேவ ராஜ்யத்தின் பணமையா. அதை வைத்து ஒவ்வொரு தேவ புள்ளியும் தேவ பிரசனத்துக்குள் வரும்பொழுது நிச்சயமாக தேவன் அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிகமாக செய்ய வல்லவராய். 7 நிலங்களை உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில இந்த நாள். நேற்றைய தினத்தை குறித்து கவலைப்படுவதை நிறுத்துங்க. நேற்றைய தினத்தில் நடந்த எல்லா சம்பவத்தை போட்டு உங்கள் மனசில் அரைச்சு அதனால வேதனைப்படுவதை நிறுத்துங்க. நாளைக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது என்று அதை குறித்து இந்த நாளெல்லாம் கவலைப்பட்டு கடத்திடாதீங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த நாள் ரட்சிப்பின் நாள், இந்த நாள் விடுதலை நாள், இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காகவே நான் உண்டாக்கிக்கிறேன்ப்பா. இதில் நீ சந்தோஷமாயிரு, இதில் நீ மகிழ்ந்து கலிகூறு. இது உன்னுடைய அற்புத நாளாக இருப்பதாக. என்னுடைய விசுவாசம், என்னுடைய ஜெபமும் இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக அநேகருக்கு இருப்பதாக. இந்த நாள் ஒரு திருப்பு முனையின் நாளாக அநேகருக்கு இருப்பதாக. இந்த நாள் ஒரு தேவன் வழி இல்லாத இடங்களில் வழிகளை உண்டாக்குகின்ற ஒரு நாளாக இருப்பதாக. நம்முடைய தேவன் அற்புதமான தேவன், காரியங்களை கைகூடி வர செய்கின்ற தேவன். சங்கீதக்காரன் ஜெபித்தது போல், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை ரட்சியும் ஆண்டவரே, எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர செய்யுங்கள் என்று அவன் ஜெபித்த ஜெபத்தை தேவன் நிச்சயமாக அவர் பதில் கொடுத்திருப்பார். கரங்களை உயர்த்துங்க ஒரு நிமிடம். தேவ பிரசனத்தில் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறீங்க, அவருடைய பிரசனத்தில் இருக்கிறீங்க. இன்றைக்கு தேவன் ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் இருக்கின்ற நிலையில் ஆண்டு உங்களோடு கூட இடைப்படுகின்ற தேவனாக இருக்கின்றார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் மத்தியில் இருந்து இங்கே வந்திருக்க, ஒருவேளை வேதனையின் மத்தியில் நீங்க இங்க வந்திருக்கலாம், உடைக்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒருவேளை நம்பிக்கை இழந்து நாளைக்கு இப்ப நான் இந்த ஆராதனை விட்டு வெளியே போகும்போது என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது பாஸ்டர் என்று நீங்க சொல்லி வந்திருக்கலாம். உங்களை தேடி நீங்கள் இருக்கிற இடத்திற்கு இயேசு உங்கள் அருகே வருகின்றார். உங்களை கட்டி பிடித்து அரவணைத்து, மகனே நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நான் உன் வாழ்க்கையில நன்மை செய்கின்ற தேவனா இருக்கின்றபடியா, நான் உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற என்ன ஒரு ஆயுதம் இருந்தாலும் அதை தீமைக்கல்ல நன்மைக்காக நான் மாற்றுவேன் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். ஐயா நீங்க பயப்படாதீங்க, ஐயா நம்பிக்கை இழந்துராதீங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் உண்மை உள்ளவர் ஐயா. அவர் சொன்னதை செய்கின்ற தேவன். அவர் நம்மேல் அதிகம் கருணை உடையவராய் இருக்கின்றார். நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் ஐயா. நம்மேல் வைத்திருக்கின்ற அன்பிற்கு அளவில்லை, நம்மேல் வைத்திருக்கின்ற அவருடைய அன்பிற்கு அளவில்லை. அவர் நம்மேல் வைத்திருக்கின்ற அன்பின்படியால் சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து மனித ரூபத்தை எடுத்து நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபத்தை, நம்முடைய வியாதியை சுமந்து நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வேதனையை சகிக்க கூடாது என்று இயேசு அத்தனை மேலும் வெற்றி சிறந்து இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய குமாரர்கள் குமாரத்தி என்ற ஸ்தானத்தில் நிற்கும்படியாக கிருபை பாராட்டி இருக்கின்றார். அவர் நல்லவர், அற்புதமானவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், நன்மை செய்கின்ற தேவன் ஐயா. இன்றைக்கு நீங்க மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அவர் துவங்கியதை முடிக்கின்ற தேவன். எதை துவங்கினாரோ அதை நேர்த்தியாக அற்புதமாக அவர் உங்கள் வாழ்க்கையில வெற்றி சிறக்கின்ற விதத்தில் முடித்தே தீருவார் ஐயா. இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் உண்மையாய் நின்று எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்.
ஆயிரங்கள் அப்பா, எவ்வளவு ஆயிரங்கள், ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஏராளம்ப்பா. உம்முடைய வாழ்க்கையில நீர் செய்திருக்கின்ற நன்மைகள் ஏராளம், ஏராளம், ஏராளம். இதற்கெல்லாம் நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல, இதற்கெல்லாம் எந்த விதத்திலும் நாங்கள் பாத்திரவான்கள் அல்லப்பா. உம்முடைய இரக்கம், உங்களுடைய கிருபை, அதனால தான் ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு நிர்மூலமாக நிற்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் எங்களுடைய வாழ்க்கையில் இது தருவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலையில் ஒவ்வொருவரோடு கூட சந்திங்க, ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க. இந்த காலையில் ஒரு நம்பிக்கை நேரமாக இருப்பதாக, ஒரு அற்புதத்தின் நேரமாக இருப்பதாக, உடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை நேரமாக இருப்பதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இது பேசின வார்த்தைகள் மூலமாக இன்றைக்கு உம்முடைய ஜனங்கள் பலப்படுத்தப்படுவார்களாக, தைரியப்படுத்துவார்களாக. ஆண்டவரே, இடத்தை விட்டு அவள் கடந்து போகும் பொழுது ஆண்டவரே சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட இந்த இடத்தை விட்டு அவள் கடந்து போவார்களாக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமக்கு துதி கன மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.